நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கு தருகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா வணங்குகிறோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். பாசத்துக்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உதகை மறை மாவட்டம் குர்சடி திருத்தலத்திலிருந்து இந்த 1 மணி நேர ஆராதனையை ஆண்டவரோடு இணைந்து எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை மற்றும் குர்சடி திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அருட்திரு ஜெயக்குமார், மாதா தொலைக்காட்சியினுடைய உதகை மறைமாவட்ட இயக்குனர் தந்தை டேவிட், அருட்தந்தை பிராங்க் அவர்களோடு இணைந்து பழம்பெரும் குருசடி திருத்தலத்திலிருந்து கல்வாரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நற்கருணைக்கு முன்பு நாம் அமர்ந்திருக்கின்றோம். உங்கள் எல்லாரையும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு
பெரும் மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த 1 மணி நேரத்தை நாம் செலவு செய்கின்றோம். புலம்பல் புத்தகம் ஒரு அழகான வார்த்தை. நான் இன்னும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லப்படுகின்றது. மலை போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வந்ததையெல்லாம் பனி போல மாற்றி இன்னும் நம்முடைய வாழ்வு நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவருக்கு, நற்கனையில் உயிர் வாழும் ஆண்டவருக்கு நாம் நன்றி ஏறெடுப்போம். திருப்பாடல் 94, கண்ணை கொடுத்தவர் காணாமல் இருப்பாரா, காதை பொருத்தியவர் கேளாமல் இருப்பாரா என்று. இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உற்று பார்க்கின்றார் என்றும், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார் என்றும் தாவீது அரசர் அழகான வார்த்தை சொல்கின்றார். கண்ணை பொருத்தியவர் பார்க்காமல் இருப்பாரா, காதை கொடுத்தவர் கேட்காமல் இருப்பாரா என்று. ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே கட்டாயம் நமக்கு எல்லா நலன்களையும் ஆண்டவர் பொழிவார் என்ற விசுவாசத்தில் திருப்பாடல் 137 தாவீது அரசர் சொல்கின்றார், நான் ஆண்டவரை நினையாவிட்டால் என் வழக்கை சூம்பி போவதாக. ஆண்டவரை நான் நினையாவிட்டால் என் நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. என்ன அழகான ஒரு ஜெப சிந்தனையை தாவீது அரசர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரை நான் நினையாவிட்டால் என்னுடைய வழக்கை சூம்பி போகட்டும், ஆண்டவரை நான் நினையாவிட்டால் என்னுடைய நாவு மேல்வாயோடு ஒற்றி கொள்வதாக என்று. சீராக் புத்தகத்தில் இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் புகழ்வேன் என்று. இதோ ஆண்டவர் உயிர் வாழும் இந்த நற்கருணை பிரசனத்திலே நம்முடைய எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுத்து 2 கொரிந்தியர் வாறு சொல்கின்றது, ஆவியானவர் இருக்கக்கூடிய இடத்தில் விடுதலை உண்டு என்று. ஆகவே விடுதலையான இந்த ஆராதனை இந்த நேரத்திலே ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் நாடி ஆவியானவரோடு இணைந்து நாம் இந்த ஆவியானவருக்கு ஒரு பாடலை, தூய ஆவியானவருக்கு ஒரு பாடலை ஒப்பு கொடுத்து ஆவியானவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையை இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையை இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே எனில் இறைவாய் வாருமே, வாரும் வாருமே எனில் இறைவாய்
துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருள்வீர். பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தீனம் வளர நல் மனதினை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. அமைதியில் நான் வாழ கனிகளால் நிரப்புமே. மகிழ்வுடன் பணி செய்ய ஆற்றலை தாருமே. வாழும் போதும் வீழும் போதும் தாங்கிட வாருமே. வாழும் போதும் வீழும் போதும் தாங்கிட வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே எம்மில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோப்பின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருள்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார்
என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடை கற்கள் என்பது எல்லாருக்கும் உண்டு. இஸ்ராயேல் ஜனங்கள் பாலைவனத்திலே நடந்து எகிப்திலிருந்து விடுதலை பெற்று நடந்து செல்கின்ற பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நெருங்குவதற்கு பல தடைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதிருந்ததை நாம் விவிலியத்தில் படிக்கின்றோம். செங்கடல் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. எரிகோ மதில் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. யோர்தான் நதி அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. அப்படி நாம் தடைகளையெல்லாம் கடவுள் பகலில் மேகஸ்தூணாகவும் இரவில் நெருப்புத் தூணாகவும் தேவைப்படுகின்ற போது மன்னாவை பொழிந்து அவர்களுக்கு காடையை பொழிந்து அவ்வளவு பாதுகாப்போடு கடவுளுடைய கரம் அவர்களை வழிநடத்தி வந்தாலும் தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயங்கள் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஆண்டவரை கல்லறையில் வைத்திருக்கின்றார்கள். வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் 3 பெண்கள் ஆண்டவருடைய உடலுக்கு பூசுவதற்கு என்று நறுமண தைலத்தை வாங்கி விடியற்காலையில் அவர்கள் ஆண்டவருடைய கல்லறைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு தடைக்கல்லை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். என்ன தடைகள்? இந்த பெண்களுடைய வாழ்வின் இயலாமையை அவர்கள் பேசுகின்றார்கள். எப்பொழுது பேசுகின்றார்கள்? ஆண்டவருடைய கல்லறைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பேசுகின்றார்கள். நமக்கு யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? சமீபத்திலே பாஸ்கா பெருவிழாவன்று இரவு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய சுருக்கத்தை தான் நான் வாசித்தேன். அந்த பாஸ்கா அன்று மறைகுறை கொடுப்பதற்காக இந்த நற்செய்தியை படித்து தியானித்து கொண்டிருந்த போது எனக்கு இந்த தியானத்தின் நேரத்திலே விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கற்களை ஏன் நாம் இந்த நற்கண்ணியினுடைய ஆராதனையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஆகவே இன்று ஒரு சில கற்களை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது, ஆண்டவருடைய கல்லறைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்கள், நமக்கென்று இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? பேசிட்டு இருக்கும் போதே அதோடு அவர்கள் நின்று விடவில்லை. இந்த நற்செய்தியில் சொல்லப்படுகின்றது, அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கினார்கள். உற்று நோக்குதலே வானத்தை பார்ப்பதே, ஆன்மீகத்திலே கடவுளை பார்ப்பது என்று அர்த்தம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கின்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படிங்கிறார். எசையா கடைசி அதிகாரத்தில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படின்னா வானத்தையும் பூமியும் இணைக்கக்கூடிய இறைவன் வானத்தை ஒரு ஆன்மீக பிரசன்னமாக உணர்த்துகின்றார்.
அப்ப இந்த பெண்கள் தங்களுடைய இயலாமையின் நேரத்தில் அவர்கள் முதலாவது செய்தது, நிமிர்ந்து வானத்தை உற்று பார்த்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எந்தெந்த குடும்பங்கள், திருப்பாடல் 34:5-6 பார்க்கின்றோம், அவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். அவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். இந்த நற்கரணையிலே ஆண்டவரை வைத்து இந்த நற்கரணை ஆராதனை பார்க்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு ஐயம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். நமக்கு யார் பரிந்துரைப்பார்கள், ஜெபிப்பார்கள்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பெண்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று, நிமிர்ந்து உற்று நோக்கினார்கள், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, அடிக்கடி எனக்கு பிடித்த ஒரு பைபிள் வசனம் உண்டு. அவருக்கு எல்லாம் லேசான காரியம். திருப்பாடல் 33:9 சொல்லும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உயிர்த்த ஆண்டவரை அல்ல, கல்லறையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை சந்திக்க போகின்றார்கள். அவருடைய உடலுக்கு பரிமள தைலம். ஆண்டவருக்காக எது செய்ய நினைத்தாலும் அதில் அற்புதம் மலர்ச்சி ஏற்படும். போகின்ற பொழுதே ஒரு காரியம் நடக்கின்றது. நிமிர்ந்தார்கள், உற்று பார்த்தார்கள், அடுத்து கல்லறை பார்க்கின்றார்கள். அந்த கல்லறை மூடி வைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டு இருந்தது என்று சொல்கின்றார்கள். இவர்கள் எதுவுமே செய்யல, தங்களுடைய கண்களை ஏறெடுத்தார்கள். கண்களை ஏறெடுத்த உடனேயே கடவுளுடைய மாட்சிமை இவர்களுக்கு சாதகமாக, இவளுடைய குழப்பங்கள், இவளுடைய இயலாமை, ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி வைப்பதை பார்க்கின்றார்கள். அடுத்து சொல்லப்படுகின்றது விவிலியத்தில், அது பெரியதொரு கல் என்று. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் மலை போல இருக்கின்றதா, பனி போல கடவுளால் மாற்ற முடியும். இந்த முதலாவது கல்லை நாம் தியானித்திருக்கின்றோம். இரண்டாவது கல், பிரியமானவர்களே, யோவான் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம் 11வது அதிகாரத்தில் லாசருடைய கல், லாசரை மூடி வைத்திருந்த கல். பிரியமானவர்களே, 4 நாள் ஆயிற்று, நாரி போயிற்று என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், அவமானங்களும் நாரி போயிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி? பிரியமானவர்களே, ஐயங்களும் விசுவாசத்துக்கு எதிரான செயல்களும் நடக்கவே முடியாது என்கின்ற செயலில் இரண்டாவது கல்லை குறித்து நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தினுடைய செயல்களிலே மார்த்தாள், மரியாள், லாசர் ஆண்டவருடைய குடும்ப நண்பர்கள். ஆண்டவர் உள்ளம் குமுறியவராய் கல்லறை அருகில் வருகின்றார். பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மை செய்ய வைப்பார், அதை நாம் செய்ய வேண்டும். லாசருடைய கல்லறைக்கு அருகில் ஆண்டவர் வந்த உடனேயே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த கல் நகர்ந்திருக்கும். ஆனால் கல்லறைக்கு அருகில் வந்தவுடனே இந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது நம்முடைய பரிசுத்தமான பணி. ஒரு சில நிகழ்வுகள் ஆண்டவர் நம்மிடத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் முதலாவது ஒரு சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். உடன் பிறந்த சகோதரியே சொல்லுகின்றார்கள், 4 நாள் ஆயிற்று, நாரி போயிற்று. ஆண்டவர் எதையும் கவனிக்கல. பிறருடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் வாழ்வு நாரி போய்த்தான் இருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் நம்முடைய சாம்வேல் குழந்தையாக இருந்தபோது ஏலி குருவானவர் சாம்வேலுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்? ஆண்டவரே, நீர் பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பேச ஆரம்பித்தால் எல்லாம் கேட்கக்கூடிய செவி நமக்கு வேண்டும். அதை செயல்படுத்தணும். அந்த இடத்துல எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றார்கள். ஆண்டவருக்கு அது ஒரு லேசான காரியம் தான், கல்லை தள்ளி வைப்பது. இறையாதே, அமைதியாயிரு, கடல் செவி சாய்த்தது. 2 மீன் 5 அப்பம் கையில் கொடுக்கப்பட்டவுடன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா? ஒரு சில நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய தடைகளாக இருக்கக்கூடிய கற்களை ஆண்டவருடைய பலத்தில் நாம் அகற்ற வேண்டும். மனித சுய பலத்தில் அல்ல, சுய சிந்தனையில் அல்ல. ஆண்டவர் கல்ல புரட்டினோடனே சொல்றாரு, லாசருவே வெளியே வா. ஆண்டவருடைய நேரம் செயல்பட வேண்டும். அடுத்து மறுபடியும் ஆண்டவர் லாசருடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். அதுவும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆண்டவர் செய்வதை ஆண்டவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். இந்த நல்ல அருமையான தியானத்திலே இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை புகழ்ந்து ஒரு பாடலை நாம் பாட இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில கற்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. அதை தொடர்ந்து தியானிக்க இந்த பாடல் வழியாக நம்முடைய நற்கருணை நாதரை நாம் புகழ்ந்து ஆராதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரை அடித்தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவரே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவரே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன். விரல்களை
அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உள்ளத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பின் ஒளியேற்றுவே. நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிரளாது சிதையாது இறை மாளிகை. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிப்பிரளாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை நலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரை அடித்தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். மூன்றாவது நம்முடைய வாழ்விலே பிசாசு சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு கல் உண்டு. ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தி வெளியே வருகின்ற பொழுது ஆண்டவரை பிசாசு சோதிக்கின்றார். முதலாவது மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்று. ஆண்டவருக்கு அது எளிதாக முடியும். ஆனால் நம்முடைய வாழ்வில் பிசாசு சூழ்ச்சியாக கொண்டு வரக்கூடிய கல்லுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது. ஒரு சில சமயங்களில் நம்மை உசுப்பேத்தக்கூடிய கற்களை பிசாசு நம்முடைய வாழ்வில் அனுப்புவான். உன்னால முடியும், நீ செய்ய முடியும், நீ செய்யலைனா யார் செய்வது? ரொம்ப தந்திரமுள்ளவன் அவன், சூழ்ச்சியுள்ளவன். நம்முடைய சுயபலத்தை நாடி உடனே அதுக்கு நாம் செவி சாய்த்து விடக்கூடாது. இது கடவுளுடைய திட்டமா, இறை திட்டமா? இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை, இந்த கல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இறை வார்த்தையை கொண்டு நாம் வெற்றி கொள்ள வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயினின்று வரக்கூடிய வார்த்தையினால் உயிர் வாழ்வான் என்று சொல்கின்றார். நானே உயிர் தரும் உணவு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர்
தடுமாறுவது பிசாசு கொண்டு வரக்கூடிய கல்லை அடையாளம் காண வேண்டும். ஆவியின் துணை கொண்டு இந்த ஆராதனை நேரத்திலே தூய ஆவியினுடைய துணையை ஃபாதர் அவர்கள் அழகாக பாடினார்கள். ஆவியானவர் இருக்கக்கூடிய இடத்தில் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் 9, அதில் 7வது வரம் ஆவிகளை பகுத்தாயும் வரம். இது இறைவனுடைய திட்டமா, இது பிசாசின் தந்திரமா? ஆக 3வது கல் பிசாசு ஆண்டவரை சோதித்த கல். ஆண்டவர் அவன் இறை வார்த்தையை கொண்டு பேசினான். இறை வார்த்தையை கொண்டே ஆண்டவர் பதில் தருகின்றார். இன்று நிறைய பேர் இறை வார்த்தைகளை உசுப்பேர்த்ததாக மாற்றுகின்றார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4வது கல், பிரியமானவர்களே, அநேக தம்பதிகளை நான் பார்க்கின்றேன். எல்லாருக்கும் திருமணம் முடித்த உடனே கொஞ்ச நாட்களில் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் ஆக கருதுகின்றார்கள். எத்தனையோ குழந்தை இல்லாதவர்களை நான் பார்க்கின்றேன். 4வது கல்லில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஜெபியுங்கள். குழந்தை தம்பதிகள் 14 வருடங்கள் 12 வருடங்கள் கடவுளே குழந்தையாக பிறந்தவர். அவர் சொல்கின்றார் மத்தேயு புத்தகத்திலே அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கின்றார். மத்தேயு 3:9. அவர் நினைச்சா நான் இதை செய்வேன் அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த கல்லிலிருந்து என்னால் குழந்தையை கொடுக்க முடியும். என்ன அழகான வார்த்தை! குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கட்டாயம் ஆண்டவருக்கு உங்களுக்கால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். உருக்கமாய் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் யாரை ஒப்பிட்டு பேசுகின்றார்? 100 ஆண்டுகள் 99 ஆண்டுகள் சாரா, 100 ஆண்டுகள் ஆபிரகாம். குழந்தை பெறும் பாக்கியமே இல்லை. அவர்கள் என்னென்னமோ பண்ணுகிறார்கள். வேலைக்காரியை வைத்தெல்லாம் குழந்தை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் கூப்பிட்டு போறார். வானத்தை பார், விண்மீனை பார், கடல் மணலை பார், உனக்குன்னு ஒரு சந்ததியை தருவேன். அதுக்குரிய சாத்தியங்களே இல்லை. ஆனால் கடவுள் ஒரு கல்லை ஆபிரகாமுக்கு சொல்கின்றார். நான் நினைச்சா இந்த ஆபிரகாமுக்கு இந்த கல்லிலிருந்து ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். ஆகவே இந்த நேரத்தில், இந்த ஆராதனையிலே, குறிப்பா இந்த இடத்தில் தியானத்தை, இந்த ஆராதனை நடத்தக்கூடிய குருக்களாகிய நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக இந்த குருசடி ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். குருசடி ஆலயத்திலிருந்து ஒரு நிமிடம் நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஒரு குழந்தை பாக்கியத்தை நல்வீராக. அடுத்த கல், அன்புக்குரியவர்களே, குருத்து ஞாயிறு அன்று நடைபெற்ற ஒரு சம்பவம் 5வது கல்லாக நான் கருதுகின்றேன். எல்லாரும் ஆண்டவரை புகழ்கின்றார்கள். ஆண்டவரை நோக்கி ஓசன்னா, தாவீதின் மகனே ஓசன்னான்னு சொல்றார்கள். பிரியமானவர்களே, சமீபத்திலே ஓசன்னா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தமிழிலே நான் தேடி பார்க்கின்ற பொழுது, ஓசன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ஓசன்னா என்று சொன்னாலே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். குருத்து ஞாயிறு அன்று ஆண்டவர் கோயிலுக்குள் வருகின்ற பொழுது
பிரியமானவர்களே, ஜெபிக்கின்ற மனிதர்களுக்கு தடை இருக்கும். ஆண்டவரை புகழ்கின்றவர்களுக்கு தடை இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய சீடர்களை கடிந்து கொள்ளும், மிரட்டும், கத்த வேண்டான்னு சொல்லு, ஜெபிக்க வேண்டான்னு சொல்லு, உம்மை புகழ வேண்டாம். ஆண்டவர் சொல்கின்றார் அருமையான வார்த்தை, இவர்கள் கூவாவிட்டால் இந்த கல் கூவும் அப்படிங்கிறார். இவர்கள் செய்யாவிட்டால் என்னால் இந்த கல்லை என்னை புகழ வைக்க முடியும் அப்படிங்கிறார். பயங்கரம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும். ஜெபிக்காதனால் தான் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தலைகீழாக மாறுகின்றது. பிரியமானவர்களே, 6வது கல் ஆண்டவர் சொல்கின்றார், வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல் வீட்டுக்கு மூளைக்கல்லாகும். பிரியமானவர்களே, உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா? உன்னை புறம் தள்ளி வைத்து விட்டார்களா? பயப்படாதே. நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாய், எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டாய், எந்த இடத்தில் உன்னை தள்ளி வைத்தார்கள்? மத்தேயு 21:42 ஆண்டவர் சொல்கின்றார், வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல். பிரியமானவர்களே, வீடு கட்டக்கூடிய மேசன் ஒரு சில கல் அப்படி வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம். கடைசியில் ஒரு இடத்துல வரும்போது நம்ம இது அனுபவம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் கல் வைக்க வேண்டியது வரும். விளக்கப்பட்ட கல்லை தூக்கி அவர்கள் முக்கியமான இடத்தில் வைப்பார்கள். பயப்படாதே. உன்னுடைய வேலையில், உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாய் உன்னை புறக்கணித்திருக்கிறார்களா? உன்னை நல்லா சொல்லணும்னா புறந்தள்ளி வைத்திருக்கிறார்களா? எசையா புத்தகம் 43:4 சொல்கின்றது, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார் ஒரு நாளும். ஊதாரி மகன் அவரை நோக்கி வருகின்றார். ஓடி சென்று விருந்து கொடுத்த தெய்வம். நீ புறக்கணித்ததெல்லாம் உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்திற்கு. பிரியமானவர்களே, 7வது கல் அதே மத்தேயு 21:44, இந்த கல்லின் மீது விழுகின்றவன் நொறுங்கி போவான். ஆண்டவருடைய செயல்களில் எவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கின்றானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் என்கின்றார். உன்னுடைய ஆன்மீக விசுவாச பயணத்தில் உன் மீது மோதிக்கொண்டிருக்கின்றார்களா? நீ ஒரு பயங்கரமான பாறை, நீ கல். பயப்படாதே, துணிவோடு இரு. 7வது கல்லோடு 8வது கல்லோடு நிறைவு செய்கின்றேன். 1 பேதுரு 2:6 சொல்கின்றது, இதோ சீயோனில் நான் ஒரு கல்லை நாட்டுகின்றேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூளைகள், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதட்டமடையார். ஒவ்வொரு குருவானவரும் சீயோனில் நடப்பட்ட கல். குருவானவருக்காக ஜெபியுங்கள். விலையுயர்ந்த கல். திருச்சபையிலே திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்மார்கள், குருக்கள், அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீயோனில் நடப்பட்ட மூளைகள், விலையுயர்ந்த கல். அதில் ஒரு நாளும் நம்முடைய அழைத்தல் வாழ்வில் நாம் பதட்டம் அடையவே கூடாது. இந்த சிந்தனையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து மாண்புயர் என்கின்ற கீதத்தை நாம் பாடுகின்றோம். அன்பானவர்களே, அதற்கு முன்பாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் இந்த கல்லை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்தில் இந்த தியானத்தில், இந்த ஆராதனையில் பேசுனதற்கு நன்றி கூறுவோம். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையை பார்க்கக்கூடிய எல்லாருடைய வாழ்விலும் நீ ஒரு சீயோனில் நாட்டப்பட்ட மூளைக்கல், விலையுயர்ந்த கல் என்ற எண்ணத்தை தரட்டும். ஜெபிப்போமாக. நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, உயிர் வாழும் தெய்வமே, உயிர்த்த என் தேவன் என்ற பாடலை நாங்கள் பாடி உம்முடைய மாட்சிமை நாங்கள் புகழ்ந்து பாடினோம்.
இந்த ஆராதனையின் வழியாக இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்விலும் என்னென்ன கற்களை ஆசீர்வாதமாக நீ தருகின்றீரோ. மீகா 7:15 சொன்னீர், உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று. இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். எல்லா ஆராதனையினுடைய சூழல்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்ற விசுவாசத்தை நாங்கள் முழுவதும் எங்களை இடத்தில் ஒப்பு கொடுத்து, எந்த கற்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவை, எந்த கற்களை நாங்கள் அகற்ற வேண்டும், எந்த கல்லாக நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தி தருவாராக. எல்லாவற்றையும் திவ்ய நற்கனையில் உயிர் வாழக்கூடிய எங்கள் மெஸ்ஸியாவும் எங்களுடைய ஆண்டவரும் எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பரும் ஆகிய நற்கனையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எங்களுடைய தாழ்ச்சியுள்ள ஜெபத்தை அவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உயரு வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோரொளியே. பாவிகளின் ஆதரவே